கோவையில் மூப்பனார் பவனில் தமிழ் மாநில காங்கிரஸ் சார்பாக வேட்பாளர் அறிமுக கூட்டம் நடைபெற்றது. இதில் பாஜக மாநில தலைவரான அண்ணாமலை அவர்கள் கலந்து கொண்டார். அறிமுக கூட்டத்தில் பேசிய அண்ணாமலை, தமிழ் மாநில காங்கிரஸ் மற்றும் பிஜேபி கூட்டணியில் உள்ளது. தமிழகத்தின் ஊழலற்ற நேர்மையான கட்சி என்றால் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிதான். ஒரிஜினல் காங்கிரஸ்காரர்கள் என்றால் தமிழ் மாநில காங்கிரஸ்காரர்கள் தான். இப்போது இருக்கும் காங்கிரஸ் கட்சியினர்கள் கிடையாது. நாட்டின் பிரதமராக வர வேண்டியவர் மூப்பனார். குடும்ப கட்சி காரணமாக அவரால் வர முடியவில்லை. இதை பிரதமர் சேலத்தில் பங்கு பெற்ற பொதுக்கூட்டத்தில் கூட பேசியிருப்பார் என்று தெரிவித்தார். பிரதமர் மோடி ஜி.கே. வாசன் மீது மிகுந்த மரியாதை வைத்துள்ளார். காங்கிரஸ் கட்சிக்காரர்கள் நேர்மையாக வாழ்ந்தவர்கள் எனவும் கதர் சட்டைக்காரர்கள் எனவும் அழைக்கப்படுபவர்கள். ஜி.கே. வாசன் அவர்களுக்கும் எனக்கும் நல்ல நட்பு உள்ளது. தமிழகத்தில் வெற்றி கூட்டணி இது. தமிழகத்தில் தனித்து நிற்க வேண்டும் என்பதையும் இந்த கூட்டணியை முதலில் ஆதரித்தவர் ஐயா ஜி.கே. வாசன். இந்த கூட்டணியை வழிநடத்துபவரும் கூட என்று நான் வழிமொழிகிறேன். எல்லா கூட்டணி கட்சி தலைவர்களையும் அனுசரித்து செல்லக்கூடிய குணம் படைத்தவர் ஜி.கே. வாசன். இந்த தேர்தலில் முதலாக 3 இடங்களில் தமிழ் மாநில காங்கிரஸ் வெற்றி பெறுவார்கள். மோடி அவர்கள் 400 இடங்களில் வெற்றி பெறுவார். தேர்தலுக்காக அமைந்த கூட்டணி இல்லை இது. நமது நோக்கம் கோவையில் வளர்ச்சியை கொண்டு வர வேண்டும், தொழில் நகரம், கலாச்சாரத்தை கொண்டு வர வேண்டும் என்பதுதான். அடுத்த கட்ட தலைமுறை நன்றாக வளர வேண்டும் என்பதும் நமது லட்சியமாக இருக்கிறது. கூட்டணி கட்சி தொண்டர்கள் தங்கள் பணிகளை செவ்வனே செய்வார்கள் என்று கூறிய அண்ணாமலை, குறைந்தபட்சம் அனைவரும் 50 வீடுகளுக்கு சென்று தேர்தல் பணி செய்ய வேண்டும் என்றும் 25 நாட்கள் இதை செய்ய வேண்டும் என்றும் கூறினார்.